இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ SBI பேங்கை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில ஃபியூ கிரெடிட் கார்டு தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில கிரெடிட் கார்டை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்கோட ஃப்ளிப்கார்ட் SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் நிறையவே கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டாக இருக்கும். ஸோ இந்த 3 கிரெடிட் கார்டுக்குமே ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹500 மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ SBI பேங்கை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கிடையாது. அதனால ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI பேங்கோட கிரெடிட் கார்டு, அதுக்கு அடுத்தது வந்து ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதத்தில் அதிகமாக கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்கிறது இந்த 2 பேங்கோட கிரெடிட் கார்டு தான். HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இல்லை. மோஸ்ட்லி அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு ரிஜெக்டட் தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கார்டு அப்ரூவ் ஆகணும் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் அப்புறம் SBI பேங்க் இந்த 2 பேங்க்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OTP கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் வந்து கேட்பாங்க, எந்த சிட்டியில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் லொக்கேஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் இந்த வயசில் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நேம் வந்து பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போகாது. பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ, இனிஷியல் இருந்தால் இனிஷியல் என்ட்ரு பண்ணுங்கள், இனிஷியல் இல்லைனா என்ட்ரு பண்ணாதீங்க. உங்களோட ஃபாதர்ஸ் நேம் ஜாயின்ல இருந்ததுன்னா ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். இப்போ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் கேட்டிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டெப் 2 வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை ரிட்டையர் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேலரிடா செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறீங்க அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவோ அதை வந்து வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் எனக்கான அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டெப் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டெப் தான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். அந்த கிரெடிட் கார்டெலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வீடியோ கேவிசிலாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் SBI பேங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் வீடியோ கேவிசி பண்ண தேவையே கிடையாது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஆல்ரெடி நீங்கள் பேங்க்கில் ஃபுல் கேவிசி வந்து பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் ஒரு ₹1 அவங்க டெபாசிட் எடுத்து பண்ணுவாங்க. திருப்பி அந்த ₹1 நீங்கள் அவங்களுக்கு டெபாசிட் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்கில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த கேவிசியை இவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வீடியோ கேவிசி வந்து பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்லேயே உங்களுக்கு கிரெடிட் கார்டு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நான் சொல்கிற இந்த ஸ்டேஜ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யுவர் KYC வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரியான வரும்போது உங்களுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஜிலாக்கர் வித் ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து வராது. ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு
வந்துட்டு உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கார்டை இமீடியட்டாக ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் இன்ஸ்டன்ட் கேஒய்சிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த கேப்சா கோடையும் இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு, அதாவது ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஜிலாக்கருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் அப்படிங்கிற நேர் இருக்கக்கூடிய டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு அளவு கொடுங்க. டிக் பண்ணாமல் அளவு கொடுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிலாக்கருக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ பேங்கோட நீங்கள் அப்ளை பண்ண கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வரணும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து யுவர் அப்ளிகேஷன் வாஸ் நாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகுது, எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா அடுத்தது பேங்க் வெரிஃபிகேஷன் வரும். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ரூவல் ஆயிருக்கா இல்லை ரிஜெக்டட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆனுவல் ரெனிவல் ஃபீ, ஆனுவல் ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. பார்ட் 1ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீடைல கொடுக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 ரூபி அதே அக்கௌண்ட்டுக்கு நம்ம திருப்பி சென்ட் பண்ணணும். சோ இது ரெண்டும் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து அலோகேட் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. சோ பேங்கோட நேமை என்டர் பண்ணிட்டு பேங்க்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்டர் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 ரூபி நமக்கு வந்து ரிசீவ் ஆனதுமே அதுக்கு அடுத்தது அந்த 1 ரூபியை நம்ம திருப்பி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம், இல்ல யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். இதுல வந்து யூபிஐ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபி நம்ம வந்து சென்ட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல நம்மளோட யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிமேப்ல வந்துட்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா இதுல பிமேப்போட ஐடி எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் @UPI அப்படின்றத அதை என்டர் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்ததுமே நம்மளோட யூபிஐ அப்ளிகேஷனுக்கு அந்த 1 ரூபி பே பண்றதுக்கான ரிக்வெஸ்ட் வரும். அந்த 1 ரூபியை பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது எந்த பேங்குக்கு 1 ரூபி ரிசீவ் ஆச்சுதோ அந்த பேங்க்ல இருந்து அந்த 1 ரூபி அவங்களுக்கு சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 1 ரூபி நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து பே பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் உங்களோட கார்டு டீடைல் எல்லாமே இந்த மாதிரி ஷோ பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க கார்டை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதா. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டு டியர் மணிகண்டன் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு டீடைல் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு பிசிக்கல் கார்டு உங்களோட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி கார்டு வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து விர்ச்சுவல் கார்டாவே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கார்டு வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த கார்டை ரெகுலரா யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குன்னு தனியா ஆக்டிவேஷன் கிடையாது. இந்த கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசிக்கல் கார்டு ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிசிக்கல் கார்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அண்ட் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு, இந்த 2 கிரெடிட் கார்டுக்குமே அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான்.